ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன் ஐட்டம்ஸை நீங்கள் கம்மியான ரேட்டில் வாங்கிக்கலாம். மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இதனால் உங்கள் சேவிங்ஸில் நீங்கள் ஒரு பகுதியை கண்டிப்பாக மிச்சப்படுத்த முடியும். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் நடந்த அதிசயம். மிஸ் பண்ணாலும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. ஒரே நேர்கோட்டில் 6 கோள்களும் வருவது ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும் அதிசயமாகும். இன்று அந்த அதிசயம் நடந்திருக்கிறது. ஒருவேளை இதை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கிறது. நாம் வசிக்கும் பூமியை பம்பரம் என கற்பனை செய்து கொண்டால், பம்பரம் சுற்றும் தரை இருக்கிறது. அதுதான் இந்த விண்வெளி. தரை எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசாக விண்வெளி இருக்கிறது. இந்த விண்வெளியில் அடிக்கடி சில அதிசயங்கள் நடக்கின்றன. அந்த வகையில் இன்று 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கின்றன. உண்மையில் ஒரே நேர்கோட்டில் கோள்கள் வருவதில்லை. பூமியிலிருந்து பார்ப்பதற்கு ஒரே நேர்கோட்டில் இருப்பதைப் போல தெரிகிறது. இப்படி தெரிவது ஒன்றும் சும்மா காரியமில்லை. 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இப்படி தெரியுமாம். அந்த வகையில் இன்றைய இரவு புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் ஆகிய கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தலையை எட்டி பார்த்திருக்கின்றன. இதை பார்க்க ஸ்டார்ட் ஃபைண்டிங் அப்ளிகேஷனில் மொபைலில் டவுன்லோட் செய்து வைத்திருக்க வேண்டும். மிக முக்கியம், அதில் லொக்கேஷனை மெட்ராஸ் என்று கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் நட்சத்திரம் இருக்கும் திசையை ஓரளவுக்கு சரியாக பார்க்க முடியும். சரி, நைட்டு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இன்றைக்கு பார்க்க முடியல, என்ன செய்கிறதுன்னு கேட்கிறீங்களா? அதுக்கும் வழி இருக்குது. இந்த கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வருவது என்பது ஒரே நாளில் நடக்கும் நிகழ்வு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 1 மாதத்திற்கு முன்னரே கண்களுக்கு தெரிய தொடங்கிவிடும். மெல்ல நகர்ந்து நேர்கோட்டில் இன்னைக்கு வந்து சேர்ந்து இருக்கிறது. அதனால் இன்னைக்கு தவறவிட்டால் நாளைக்கு தெரியும். ஆனால் என்ன நேர்கோட்டில் இல்லாமல் கொஞ்சம் சைடு வாங்கியிருக்கும். நாளை மறுநாள் தெரியும். அப்பொழுது இன்னும் கொஞ்சம் சைடு வாங்கியிருக்கும். எனவே இதனை பார்க்காமல் மிஸ் செய்தவர்கள் நாளை பார்த்து விடுங்கள். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் இல்லாமல் இருந்தால் பார்க்க முடியும். இன்னைக்கு 4 கோள்கள் மட்டுமே தெரிந்ததாக பலரும் சொல்கிறார்கள். எனவே நாளைக்கு பார்க்க விரும்புவோர்கள் சென்னைக்கு பக்கத்தில் ஒளி மாசு குறைவாக இருக்கும் இடத்திற்கு சென்று பார்த்தால் சூப்பராக தெரியும். சென்னையில் இருக்கிறீர்கள் எனில் காரை எடுத்துக்கொண்டு பெங்களூர் ஹைவேவில் ஒரு ட்ரிப் அடியுங்கள். வேலூர் வரும் அங்கு வைப்பாப்பு பின் ஆய்வகம் இருக்கும். அதற்கு பக்கத்தில் காரை பார்க் செய்துவிட்டு வானத்தை பார்த்தால் கோள்கள் சூப்பராக தெரியும். அதற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் பிர்லா கோளகத்திற்கு சென்று பார்க்கலாம். அங்கும் நன்றாக தெரியும். இரவிலும் அதிகாலை நேரங்களிலும் தான் இது தெரியும் என்பதால் அந்த நேரத்தில் பார்ப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா கோள்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அந்த ஒரு காட்சி வந்து இன்றைக்கி வந்தது. இன்றைக்கி பார்க்க முடியாதவங்க நாளைக்கு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.